ஹலோ டியர் மாண்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதராசி படத்துடைய ரிவ்யூ. என்னடா அம்பி மாண்டி, என்ன அப்ப ரிவ்யூலாம் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரிவ்யூங்கிற பேர்ல ரோஸ்ட் பண்றதுனால ரோஸ்ட் பண்ற நான் ஏன் ரிவ்யூ பண்ண கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனாலதான் இந்த விபரீத முயற்சி. எத்தனை நாள் தான் மத்த ரிவ்யூவர்ஸே அவங்க ஃபேன்ஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, என்னையும் கொஞ்சம் திட்ட வாங்க. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய ரிவ்யூ சிஸ்டம்க்கு ஒரு 4 பாலிசி வச்சிருக்காங்க. இதுல சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள் மட்டுமே. நான் எந்த பப்ளிக்டையும் பர்சனல் ஒப்பீனியன் கேட்கல. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பேன், செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பேன், அப்புறம் ஃபைனலா 10க்கு ஒரு ரேட்டிங் ஒன்னு கொடுப்பேன். 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 5ல இருந்து 8க்கு கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு வாட்சபிளான மூவி. 8, 9, 10 இது மாதிரிலாம் போச்சுன்னா, அதாவது 8க்கு மேல போச்சுன்னா அது ஒரு சூப்பரான என்கேஜ்மெண்டான ஒரு மூவி, ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னுடைய ரேட்டிங் ரிவ்யூ சிஸ்டம். ஃபைனலா நான் ரிவ்யூல ரோஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ரிவ்யூ வேற ரோஸ்ட் வேற. ஆனா மேபி இங்க ஒரு காமெடி பஞ்ச் இருக்கலாம். ஓகே, இப்ப படத்துடைய காஸ்டிங் பத்தி பாத்துருவோம். நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல, அனிருத் மியூசிக்ல, சுதீப்போட சினிமோட்டோகிராஃபில நம்ம சின்ன தளபதி சிவகார்த்திகேயன் நடிச்சு அவருக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. வில்லனா வித்யுத் ஜம்மால் வராரு. அதுக்கப்புறம் நம்ம விக்ராந்த், பீஜு மேனன், அப்புறம் ஷபீர் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. படத்துடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. இப்ப படத்துடைய கதையை பத்தி பார்ப்போம். ஒரு கன் மாஃபியா, ஒரு டெரரிஸ்ட் குரூப் தமிழ்நாட்டு முழுக்க கன் கல்ச்சரை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட பல கண்டெய்னர்ல கன்னை கடத்தி தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த கன் கல்ச்சரை தமிழ்நாடு முழுக்க சப்ளை ஆகாம தடுக்கிறதுக்காக NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி களமிறங்குறாங்க. இதுக்கு நடுவுல சிவகார்த்திகேயன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு லவ் ஃபெயிலியர், அதனால அவருக்கு வாழவே பிடிக்கல, சாகணும்னே சுத்திட்டு இருக்காரு. சரிடா அம்பி, நீ எப்படியும் சாகதான போற, இங்க வாடா தம்பி, NIAல ஒரு வேகன்சி இருக்கு, நாட்டுக்காக சாகு அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க. இப்ப சிவகார்த்திகேயன் NIAல சேர்ந்து நாட்டை எப்படி காப்பாத்துறாரு, கன் சப்ளை வெளில வராம எப்படிலாம் தடுக்கிறாரு அப்படிங்கறதான் கதை. ஆனா இந்த கதை தான் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த கதையை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கதை எப்படி மாறுதுன்னா, ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரியாக மாறுது, அப்புறம் ஹீரோ வில்லன் கதையாக மாறுது. இப்படி எது கதைனே தெரியாம பல டைமென்ஷன்ல யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதை போயிட்டு இருக்குன்னே புரியாதனால படம் பார்க்க வந்த ஆடியன்ஸோட மனநிலையும் மாறுது. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு டியூலூஷன் அப்படிங்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு வியாதி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது பேசிக்கலா ஒரு பைத்தியங்க படத்துல, விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸாவே ஒரு பைத்தியம். இவர் பைத்தியங்கிறது NIAக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சேதான் சிவகார்த்திகேயன் ஒரு பைத்தியம்னு தெரிஞ்சுதான் NIAல வேலைக்கு வச்சிருக்காங்க. அவ்வளவு வீக்காவடா இருக்கு நம்ம NIA. அவனுங்க பார்த்தாங்கன்னா மன வருத்தத்துக்கு போயிடுவாங்கடா. சரி, இப்போ ஸ்கிரீன் பிளேக்கு வருவோம். ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் தான் எடுத்தாரா இல்ல ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் எடுத்தாரா அப்படிங்கிற லெவலுக்கு இம்மெச்சூரா தான் அங்கங்க எனக்கு படுது. சீனா பார்க்கும் போது நல்லா இருக்கும் போல, ஆனா படத்தோட ஒன்றி பார்க்கும் போது எங்கேயுமே நமக்கு அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்டாவே இல்ல. இந்த படத்துல காமிச்சிருக்கக்கூடிய கன் மாஃபியா, டெரரிஸ்ட் குரூப், அவனுங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க யாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் படத்துல கிளாரிட்டியாக சொல்லப்படல. ரொம்ப பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் இருக்கு. எங்கேயுமே பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரவே இல்லை. வெறும் கமர்ஷியல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே நம்பி படமா எடுத்திருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல கன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க கையில எடுத்திருக்கீங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ராங்கா நீங்க எழுதியிருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்ற இந்த தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஏற்படும். அப்படி எந்த ஒரு பதட்டமும் ஏற்பட்டதா எனக்கு தோணவில்லை. இந்த கன் கல்ச்சர் சப்ஜெக்ட நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம லோக்கி மாதிரி கஞ்சா கல்ச்சர் சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா அது தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பரவலாவே நம்மளால பார்க்க முடியுது, அது மேபி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படம் ஹீரோ ஹீரோயின் கதையா மாறுது. இன்னும் ஒரு படி உடச்சே சொல்லணும் அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட டோலியா இல்ல நாடா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அப்ப இந்த கன் கல்ச்சர் சப்ஜெக்ட் அதை எடுத்து இடுப்புல சொறி வச்சிடறாங்க, அப்பப்ப எடுத்து ஆயில் போட்டு பாலிஷ் பண்றாங்க. அப்படிதான் படத்துல விக்ராந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட டைலாக்கே 4 டைலாக் தான். அவருடைய கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இல்ல. அவருடைய கேரக்டருக்குன்னு ஒரு எமோஷன் சீன் வச்சிருக்காங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் நம்ம வித்யுத் ஜம்வால், அவர் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பெட்ல தான் படுத்து கிடக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வடக்குல,
அவரை கூட்டாந்து பெட்ல படுக்க போட்டு என்ன ஆயில் மசாஜா பண்ண போறீங்க? இதனால படத்துல எங்கேயுமே ஸ்ட்ராங்கான வில்லனே இல்ல. மொத்தமா 2 வில்லன்களை காமிக்கிறாங்க. அதுல ஒண்ணு வித்யுத் ஜம்வால். அந்த 2 வில்லன்களும் ஃப்ரெண்ட்ஸாமா. அவங்களுக்கு மேல ஒரு தலைவி இருக்கா. அந்த தலைவியோட கேரக்டர் என்ன, அந்த தலைவி ஆக்சுவலா யாரு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எங்கேயுமே படத்துல காமிச்சதாக எனக்கு தெரியல. இப்படி ஸ்ட்ராங்கா வில்லன் இல்லாதனால ஹீரோ என்னதான் பண்ணாலும் நமக்கு இந்த டாக் லவர்ஸ பாக்குற மாதிரி சிரிப்பு சிரிப்பா தான் வருது. கோமாளித்தனமா தான் இருக்கு. படத்துல சிவகார்த்திகேயனுக்கு டியூலுஷன் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அவருக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவருக்கு பைத்தியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே இன்னும் சொல்ல போனா அவர் பைத்தியமா இருக்கிறது தான் ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் லவ் பண்றாங்க ஹீரோயின். சிவகார்த்திகேயன் லவ்வுக்கு அப்புறம் அவருக்கு பைத்தியம் தெளிஞ்சிருது. உனக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் விட்டு போறாங்க. இது என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிளேன்னு எனக்கு புரியல. நம்ம சிவகார்த்திகேயன் எப்பப்பெல்லாம் ஹீரோயின் அவங்கள விட்டு போகுதோ அப்பப்பெல்லாம் வெறி பிடிச்ச டாக் லவர் மாதிரி ஆயிடுறாரு. வெறி பிடிச்ச நாய் மாதிரி மாறி எல்லாத்தையும் போட்டு சகத்து மேனிக்கு அடிச்சிட்டு இருக்காப்புல. இன்டர்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிட்டு இருப்பாங்க எல்லாம். அந்த சீன் உண்மையிலே பர்பஸா காமெடிக்காக தான் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த சீனு பார்க்க சீரியஸா தான் இருக்கு. ஆனா தியேட்டர்ல இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான சீன் சொல்லிக்கிட்டே போலாம். கதைக்குள்ள ஆர்டிஸ்ட நடிக்க வைக்கணும். ஆனா ஆர்டிஸ்ட் தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சுத்தி கதையை பில்டப் பண்ணிருக்காங்க. ஒரு சீனும் அவ்வளவு பிரிடிக்டபிளா, அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள திணித்து வச்சிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். சரி, ஓகே. இப்ப படத்துடைய பாசிட்டிவ்க்கு வருவோம். படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அனிருத். அவருடைய பிஜிஎம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. சாங்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு என்கேஜ்மெண்டா இல்ல. அதுக்கு சாங் வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்டும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பாசிட்டிவா நான் பாக்குறது சிவகார்த்திகேயனோட வெறி பிடிச்ச ஆக்டிங். வெறி பிடிச்ச டாக் லவர் மாதிரி நடிச்சிருக்காரு. அது ரொம்பவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் ஏன் இப்படி சொல்றேன் நீங்க படத்தை பார்க்கும் போது தெரியும். இப்ப படத்துடைய நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். என்னடா 2 பாயிண்ட் தான் பாசிட்டிவ்ல சொன்னேன், அதுக்குள்ள நெகட்டிவ்க்கு போயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் என் கண்ணுல பட்டது. நீங்க ஏதாச்சும் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ நெகட்டிவ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படத்துடைய ஸ்கிரீன் பிளே. 2.25 மணி நேரம் படம் ஓடுது. ஆனா அந்த அளவுக்கு கிரிப்பிங்கான கதை இல்ல. படத்துக்குள்ள 2 பிளாஷ்பேக் வருது. ஒன்னு சிவகார்த்திகேயனோட பாஸ்ட். அதனாலதான் சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி ஒரு மாயை, டியூலுஷன் அப்படிங்கிற ஒரு டிசார்டர் வந்ததா சொல்றாங்க. அப்போ அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மாதிரியான ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இல்ல. சோ சிவகார்த்திகேயனுக்கு சொல்லக்கூடிய அந்த லவ் போர்ஷன், அந்த பிளாஷ்பேக் இருக்குல்ல, அதுவுமே ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு பைத்தியக்காரனை லவ் பண்ற ஒரு பொண்ணு, பைத்தியக்காரனை என்ஐஏல சேர்க்கிற ஒரு என்ஐஏ அதிகாரி. இதுல யாரு பைத்தியம்னு எனக்கு தெரியல. படத்துடைய லாஜிக் அது இந்த படத்துல ரொம்பவுமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாங்கோடைய பிளேஸ்மெண்ட் அது எங்கேயுமே ஒட்டல என்னை பொறுத்த வரைக்கும். அது பாட்டுக்கு தனியா தொங்கிட்டு இருக்கு. அது தனி ஆல்பமா கூட நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதை கண்டிப்பா மாத்துங்க தயவு செஞ்சு. படம் போட்ட உடனே ஒரு மாசான பிஜிஎம் போயிட்டு இருக்குங்க. அதுல ஒரு பிளாக் ஸ்கிரீன் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்களுடைய பேரெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு வெறும் பிளாக் ஸ்கிரீன். இது மாதிரி தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஒரு மாசான ஒரு பிஜிஎம் போயிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல வெறும் எழுத்தா போட்டுட்டு இருக்கீங்க. அங்கேயே ஆடியன்ஸ் ஒரு மாதிரி தியான நிலைக்கு போயிடுறாங்க. அது ஒரு என்கேஜ்மெண்டாவே இல்ல. இதே மாதிரிதான் விடாமுயற்சி படத்துக்கும் பண்ணியிருந்தீங்க. ஒரு மாசான பீஜம் போயிட்டே இருக்கும், வெறும் எழுத்து மட்டும் வந்துட்டு இருக்கும். இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான பெரிய டிராபேக் என்னன்னா எந்த கேரக்டருமே மனசுல நிக்கல. சிவகார்த்திகேயனோட பேரும் ஹீரோயினோட பேரு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரகுவரன், அப்புறம் அந்த வில்லன் கேரக்டர் சிராஜ். இப்ப சமீபத்துல இந்தியன் சினிமால பாத்தீங்கன்னா இந்த கேமியோங்கிற கல்ச்சர் பெருகிட்டு இருக்கு. அது மாதிரிதான் வித்யுத் ஜமால் அங்கங்க வந்துட்டு போறாப்ல. படத்துல எந்த ஒரு கேரக்டரும் மனசுல நிக்காதனால, சரியா எழுதப்படாதனால எமோஷன் சுத்தமா எனக்கு கனெக்டே ஆகல. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு பைத்தியம்ங்கிறாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் மட்டுமா பைத்தியம்? பைத்தியத்தை யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? பைத்தியத்தை யாராச்சும் எண்ணெயில சேர்ப்பாங்களா? இப்படி பல கேள்விகள் எனக்கு படம் முழுக்க இருக்கு. ஒரு மனுஷனுக்கு பைத்தியம்னு தெரிஞ்சு லவ் பண்ணவ பைத்தியம் தெளிஞ்சோன்னு விட்டுட்டு போறான்னா அவ எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பா? மக்களே, நான் சொல்றது எல்லாமே கதையில இருக்கக்கூடியதுதான். நான் ரோஸ்ட் பண்ணல, ரிவ்யூல ரோஸ்ட் பண்ணல, ஓகேவா? இவ்வளவு பெரிய கன் மாஃபியாவை அழிக்க ஒரு ரூக்கிய யாராச்சும் ட்ரை பண்ணுவாங்களா இவ்வளவு பெரிய ஆபரேஷனுக்கு? அப்படிங்கிறது இந்த படத்துல எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க சிவகார்த்திகேயன் சாகணும், எனக்கு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லிட்டு தெரியுறாரு. ஆனா அவர் சாகிறதுக்கான எடுக்கிற ஒரே முயற்சி என்ன அப்படின்னா மேலேருந்து கீழே குதிக்கிறது மட்டும்தான். இது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. வேற எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டாரு சாவறதுக்கு. சரி, ஓகே, பைத்தியம் தானே, மன்னிச்சிரும்.
சோ இவ்வளவு குறைகள் படத்துல இருக்கிறதுனால இந்த கதை சுத்தமா எங்கேயுமே ஆடியன்ஸ்க்கு என்கேஜ்மெண்டா இல்ல. இது என்னுடைய கருத்து. படத்துல எக்கச்சக்கமான ஃபிளாஸ் இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 2 மார்க். செகண்ட் ஹாஃப்லயும் அதே ஃபிளாஸ் இன்னும் அதிகமா கண்டினியூ ஆனதுனால எனக்கு எங்கேயுமே என்கேஜ்மெண்டா இல்லாததுனால செகண்ட் ஹாஃப்க்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2. சோ ஓவராலா இந்த படம் என்னையே என்கேஜ் பண்ணல. சோ அதனால 10க்கு நான் ஒரு 4 ரேட்டிங் கொடுக்குறேன். ஆக மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த மதராசி படத்தை நம்ம ஏஆர் முருகதாஸ் இன்னொரு கஜினி மாதிரியும் இன்னொரு அன்னியன் மாதிரியும் எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா கடைசியில அவுட்புட் எப்படி தெரியுமா வந்திருக்கு? ஒரு டாக் லவருக்கு வெறி பிடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரிதாங்க அவுட்புட் வந்திருக்கு. இந்த படத்துக்கு எதுக்காக மதராசி அப்படின்னு பேர் வச்சான்னு எனக்கு தெரியல. மேபி மதராசிங்கிறது இந்த தமிழ்நாடு குறிக்கிறதுனால அவங்க வச்சிருக்கலாம். ஆனா இந்த படத்துக்கு ஆப்டான டைட்டில் என்னன்னா வெறி நாய், பைத்தியம், வெறித்தனம், டாக் லவர், இப்படிதான் டைட்டில் வச்சிருக்கணும். சோ இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாத்துந்தீங்கன்னா உங்களுடைய ரேட்டிங் என்னங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரிவ்யூ. நான் தான் மாண்டி. நன்றி.